வணக்கம். போன வீடியோவில் நம்ம ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்னா என்ன, அதனால உலக பொருளாதாரம் ஏன் பாதிச்சுது, பெட்ரோல் தட்டுப்பாடுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் அது சம்மந்தமாக ஒரு புது பதிவு பார்க்கலாம். இப்போ நடக்கிற அமெரிக்கா ஈரான் போருக்கு முடிவு இருக்கா? அமெரிக்காவுக்கு உலக நாடுகள்லேருந்து என்னதான் தேவை? வாங்க பார்க்கலாம். இது உங்களுக்கு குப்பி மீடியா, நான் உங்கள் தமிழ் இலக்கியா. 1992 ரஷ்யா கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் உலகத்தில் இருக்க மொத்த கண்ட்ரோலையும் அமெரிக்கா எடுத்துக்கிறாங்க. ரஷ்யா கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் எக்கனாமிக்லி அவங்க வீக் ஆகிட்டாங்க. அதனால அமெரிக்காவை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அமெரிக்கா கிட்ட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸாகவும் நேட்டோ கண்ட்ரிஸாகவும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருந்ததால மற்ற கண்ட்ரிஸ் யாரும் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. குவைத்தை ஆக்குபைட் பண்ணதால அமெரிக்கா ஈராக் மீது போர் தொடுத்தாங்க. ஈராக் கிட்ட பேரழிவு கொண்ட ரசாயன ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி அமெரிக்கா ஈராக் மீது போர் தொடுத்தாங்க. அதன் மூலமா சதாம் ஹுசைனை தூக்கில் போட்டாங்க. அதன் பிறகு உலகத்தையே கட்டுப்படுத்தின அமெரிக்காவில் சில நாடுகளை கட்டுப்படுத்த முடியல. அது என்னென்னு பார்க்கலாமா? அந்த நாடுகள் லிபியா, சிரியா, வடகொரியா, ஈரான், வெனிசுலா, கியூபா. சிரியாவையும் லிபியாவையும் உள்நாட்டு கலவரம் ஏற்படுத்தி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. மற்ற 4 நாடுகளையும் அமெரிக்காவில் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அமெரிக்கா ரொம்ப டிஸ்டர்ப் ஆனாங்க. நார்த் கொரியா கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறதால அமெரிக்காவுக்கு அவங்க ஈஸியான டார்கெட்டாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்கிறதால அவங்க ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியான சவுத் கொரியாவும் ஜப்பானும் பயப்படுறாங்க. பசிபிக் ஓஷன்ல அமெரிக்காவுக்கு சொந்தமான ஹோம் ஐலாண்டும் ஜப்பானுக்கு அருகில் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான, அதாவது 50வது மாநிலமான ஹவாய் தீவும் ஜப்பானுக்கு பக்கத்தில் தான் இருக்கு. அதனாலதான் அமெரிக்காவால நார்த் கொரியாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. லாஸ்ட் டைம் பிரசிடென்ட் ட்ரம்ப்க்கும் நார்த் கொரியாவோட பிரசிடென்ட் கிம் ஜாங் உன்க்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தம் இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. ரஷ்யாவுக்கு புதின் பிரசிடெண்டாக வந்ததுக்கப்புறம் ரஷ்யா எக்கனாமிக்லி க்ரோத் ஆனாங்க. அதை பார்த்த அமெரிக்காவில் பொறுத்துக்க முடியல. ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்லி நேஷனான உக்ரைனை நேட்டோலையும் யூரோப்பியன் யூனியன்லையும் சேர சொல்லி கேட்டாங்க. அதன் மூலயமா ரஷ்யாவுக்கும் உக்ரைன் நடுவில் போரை உருவாக்குனாங்க. எக்கனாமிக்லி ஸ்ட்ராங்காக இருந்த ரஷ்யா அவங்களுடைய உக்ரைன் வாரால எக்கனாமிக்லி டவுன் ஆகிறாங்க. இதன் பிறகு அமெரிக்காவோட பார்வை வெனிசுலா பக்கம் போகுது. ஒரு நாள் நைட் வெனிசுலாவோட பிரசிடென்ட்டையும் அவங்க ஒய்ஃபையும் நாடு கடத்தி நியூயார்க் சிட்டியில அடைக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க பார்வை ஈரான் பக்கம் போகுது. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொண்ட பிறகு அங்க ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அது அவங்களுக்கு சாத்தியம் படல. ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் ஈரான் கண்ட்ரோல் பண்றதால அமெரிக்காவோட ஆயில் ட்ரேட் பாதிக்கப்படுது. அதனால அமெரிக்கா ஈரானுக்கு 10 days கொடுத்து பீஸ் டீலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அமெரிக்கா 11 கண்டிஷன் கொண்ட ஒரு ஒப்பந்தத்துக்கு ஈரானை கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த டீலுக்கு ஈரான் ஒப்புக்கொள்ளலை. ஈரான் அமெரிக்காவுக்கு ஒரு 5 கண்டிஷன்ஸை போட்டு இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் இந்த வாரம் முடிச்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன கண்டிஷன்ஸ்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம், 2வது எங்கள் மேலே போர் தொடுக்கக்கூடாது, போருக்கான நஷ்டீடு கொடுக்கணும், ஈரானுடைய நிழல்படியாக இருக்கக்கூடிய யூத்தீஸ், ஹிஸ்புல்லா, அமாஸ் மேலே போர் தொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்காங்க. இந்த டீலுக்கு அமெரிக்காவும் ஒத்துக்க போறதில்ல, இந்த போரும் முடிய போறதில்ல. இந்த போரால உலக நாடுகள் எங்கும் நிறைய பெட்ரோல் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியா இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரிஸும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த போர்ல இந்தியா நியூட்ரலா இருக்கிறதால ஏதோ ஓரளவுக்கு சமாளிக்கிறோம். இதே நிலைமை தொடர்ச்சுன்னா நம்ம நிலைமையும் கொஞ்சம் மோசமாகும். நம்ம மேக்சிமம் இப்போ ஆயில ரஷ்யா கிட்ட இருந்தா இம்போர்ட் பண்றோம். இந்த போரால குரூட் ஆயில் ரேட்டும் கூடியிருக்கு, $100 மேலே போயிடுச்சு. அமெரிக்கா போட்ட கண்டிஷனுக்கு ஈரான் ஒத்து வரலனா தரைவழி தாக்குதல் நடத்துவேன்னு சொல்றாங்க. அது நடந்தா உலகத்துக்கே பேராபத்து.
அமெரிக்கா கல்ஃப் கண்ட்ரிஸ் கிட்ட நிறைய வார்ஷிப்பையும் ஃபோர்ஸையும் கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் இந்த போர் என்ன ஆகும்னு தெரியல. நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் இலக்கியா.